செய்திகள். 67வது மாடியிலிருந்து வீழ்ந்த மாணவர்கள், கொழும்பில் வெளியாகும் பல திடுக்கிடும் தகவல்கள். சிறப்பு விமானம் மூலம் யாழிற்கு கொண்டுவரப்பட்ட சம்பந்தனின் பூதவுடல், கட்சியின் கொடி போர்த்தப்பட்டு அஞ்சலி. முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பில் யுக்திய நடவடிக்கை, 7 பேர் கைது. சகோதரிகளின் கணவர்களால் 12 தடவைகள் துஷ்பிரயோகத்துக்கு உள்ளான சிறுமி, ஒருவர் கைது, ஒருவர் தப்பியோட்டம். பாரிய விபத்தில் 35 பேர் படுகாயம். ஜனாதிபதி தேர்தல் ரணில் அதிரடி அறிவிப்பு. யாழ் மற்றும் கிளிநொச்சி அரசு அதிபர்களுக்கு நியமன கடிதம். இலங்கையில் 5 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் போதைப் பொருட்களுக்கு அடிமை. கொழும்பு கொம்பனி தெருவில் உள்ள உயரமான ஆடம்பர தொடர் மாடியிலிருந்து வீழ்ந்து 2 மாணவர்கள் உயிரிழந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் அந்த சம்பவம் குறித்து பல்வேறு தகவல்கள் வெளியாகியுள்ளன. கொழும்பு 7 சினமன் கார்டன் எனப்படும் குருந்துவத்தையில் உள்ள சர்வதேச பாடசாலையொன்றில் கல்வி கற்கும் 15 வயதுடைய மாணவனும் மாணவியும் கொம்பனி வீதியில் உள்ள அல்ட்ரியார் அடுக்குமாடி குடியிருப்பின் 67வது மாடியிலிருந்து வீழ்ந்து உயிரிழந்துள்ளனர். நேற்று முன்தினம் இடம்பெற்ற இந்த சம்பவத்தின் போது குறித்த கட்டடத்துக்கு முன்னால் உள்ள வீதியின் மறுபுறத்தில் இருந்து உயிரிழந்தவர்கள் இருவரும் எப்படி வந்தனர் என்பது பாதுகாப்பு கேமராவில் பதிவாகியுள்ளது. இதன்படி அவர்கள் இருவரும் பிற்பகல் 2:30 குடியிருப்பு கட்டிடத்திற்குள் நுழைந்துள்ளனர். பாடசாலை சீருடையில் இருந்த மாணவியின் தோளில் ஒரு பை தொங்குவதுடன் மாணவனின் தோளில் 2 பைகள் தொங்குவதும் பாதுகாப்பு கேமராவில் பதிவாகியுள்ளது. குறித்த பாடசாலையில் 10ஆம் வகுப்பில் கல்வி கற்கும் இந்த 2 மாணவர்களின் பெற்றோரும் ஒருவரையொருவர் அறிந்தவர்கள் எனவும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. குறித்த மாணவன் வெள்ளவத்தை பகுதியில் வசிப்பவர் எனவும் மாணவி களனி பிரதேசத்தைச் சேர்ந்தவர் எனவும் போலீசார் தெரிவிக்கின்றனர். விசாரணையில் குறித்த இருவரும் கட்டிடத்துக்குள் நுழைந்து லிப்ட் மூலம் 5வது மாடியில் உள்ள உடற்கட்டமைப்பு மையத்திற்கு வழக்கமான பார்வையாளர்களாக சென்றதை போலீசார் கண்டறிந்தனர். 5வது மாடிக்கு சென்று சீருடைகளை மாற்றிக்கொண்டு கருப்பு உடை அணிந்த இருவரும் அடுக்குமாடி குடியிருப்பின் கீழ் பகுதிக்கு மீளவும் திரும்பியுள்ளனர். பின்னர் மாணவன் மட்டும் வெளியே வந்து வீட்டு தொகுதிக்கு முன்பாக உள்ள வீதியின் மறுபுறம் நடந்து சென்று மோட்டார் சைக்கிளில் வந்த ஒருவரிடம் எதையோ எடுத்துக்கொண்டு மீண்டும் வீட்டு தொகுதிக்குள் நுழைந்தார். இதையடுத்து இருவரும் லிப்ட் மூலம் 67வது மாடிக்கு சென்றுள்ளமை போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. மோட்டார் சைக்கிளில் வந்தவரிடம் இருந்து சிகரெட்களை மாணவன் எடுத்து சென்றது விசாரணையில் தெரிய வந்துள்ளதாக உயர் போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். 67வது மாடியில் இருந்து இருவரும் கீழே வீழ்ந்துள்ளமை தெரிய வந்துள்ளது. அவர்களின் உடல் அடுக்குமாடி குடியிருப்பின் 3வது மாடியில் உள்ள ஏர் கண்டிஷனர் யூனிட்டில் இருந்து மீட்கப்பட்டுள்ளது. இந்த குடியிருப்பு வளாகம் 70 மாடிகளை கொண்டது. குறித்த இருவருக்கும் அந்த இடத்தை பற்றி நல்ல புரிதல் இருந்திருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாணவனும் மாணவியும் விழுந்த 67வது மாடியில் அவர்களது காலணிகள், பணப்பைகள் மற்றும் கைத்தொலைபேசிகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. இந்த 2 மாணவர்களும் தற்கொலை செய்யும் நோக்கில் அடுக்குமாடி குடியிருப்புக்குள் நுழைந்திருந்தால் ஆடைகளை மாற்றாமல் நேரடியாக மேல்தளத்திற்கு சென்று தற்கொலை செய்து கொண்டிருப்பார்கள் என போலீசார் சுட்டிக்காட்டியுள்ளனர். எனினும் இந்த மாணவன் மற்றும் மாணவியின் நடத்தையை பாதுகாப்பு கேமராக்கள் மூலம் அவதானித்த போது தற்கொலை செய்து கொள்ளும் மனநிலை அவர்களது உடல் மொழியில் தெரியவில்லை எனவும் போலீசார் தெரிவிக்கின்றனர். அவர்களின் முகபாவனைகள் மற்றும் அசைவுகளை காட்டும் சிசிடிவி காட்சிகளின்படி இது தற்கொலையா என்பது இன்னும் உறுதியாக தெரியவில்லை என்று போலீஸ் ஊடக பேச்சாளர் நிகால் தல்துவ கூறியுள்ளார். அவர்கள் கீழே வீழ்ந்ததற்கும் குதித்ததற்கும் நேரில் கண்ட சாட்சிகள் இல்லை என்பதுடன் கட்டடத்துக்குள் நுழைந்த பல மணி நேரங்களுக்கு பின்னர் அவர்களது உடல்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. பிரேத பரிசோதனை நேற்று கொழும்பு வைத்தியசாலையில் இடம்பெற்றதுடன் 2 மாணவர்களினதும் பெற்றோரிடம் வாக்குமூலங்களையும் போலீசார் பெற்றுக் கொண்டுள்ளனர். இவ்விபத்து தொடர்பில் விசாரணை நடத்த விசேட குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இலங்கை தமிழரசு கட்சியின் மூத்த தலைவர் ராஜபரோதயன் சம்பந்தனின் பூதவுடல் யாழ்ப்பாணத்தில் உள்ள கட்சியின் தலைமை அலுவலகத்தில் வைக்கப்பட்ட நிலையில் பலரும் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். விசேட விமானம் மூலம் யாழ்ப்பாணத்துக்கு கொண்டுவரப்பட்ட சம்பந்தனின் பூதவுடல் கார் மூலம் யாழ்ப்பாணம் மாரடீன் வீதியில் உள்ள இலங்கை தமிழரசு கட்சியின் தலைமை அலுவலகத்திற்கு இன்று காலை 10 மணியளவில் கொண்டுவரப்பட்டது. இதன்போது சம்பந்தனின் பூதவுடலுக்கு இலங்கை தமிழரசு கட்சியின் கொடி போர்த்தப்பட்டு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தப்பட்டது. அஞ்சலி நிகழ்வில் கட்சியின்
கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜா, கட்சியின் மூத்த தலைவர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், கட்சி உறுப்பினர்கள், ஆதரவாளர்கள், ஏனைய கட்சிகளின் தலைவர்கள், பிரதிநிதிகள் என பலரும் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து யாழ்ப்பாணம் தந்தை செல்வா கலையரங்கிற்கு கொண்டு செல்லப்பட்ட சம்பந்தனின் பூதவுடலுக்கு இன்று மாலை 4 மணி வரை அஞ்சலி செலுத்த முடியும் என இலங்கை தமிழரசு கட்சியினர் அறிவித்துள்ளனர். இதேவேளை சம்பந்தனின் இறுதிக்கிரியை எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை திருகோணமலையில் நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு பகுதியில் போலீசார் மற்றும் ராணுவத்தினர் இணைந்து நடத்திய யுக்திய சுற்றி வளைப்பில் பல குற்றங்களுடன் தொடர்புபட்ட 7 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் கசிப்பும் கைப்பற்றப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு 9ஆம் 10ஆம் வட்டார பகுதிகளில் குடியிருப்பு போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி MPR ஹேர் தலைமையிலான போலீசார் ராணுவத்துடன் இணைந்து இன்று அதிகாலை 5 மணி தொடக்கம் 6 மணி வரை சுற்றி வளைப்பில் ஈடுபட்டனர். இந்த சுற்றி வளைப்பின் போது திறந்த பிடியாணி நபர்கள் 2 போலீசாரினால் ஒரு நாள் பிணையில் விடுவிக்கப்பட்ட 3 பேர், திருகோணமலையைச் சேர்ந்த பல குற்றங்களுடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் 2 என 7 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அத்துடன் சந்தேக நபர்களிடமிருந்து 43 லிட்டர் கசிப்பு கைப்பற்றப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் இன்றைய தினம் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட உள்ளனர். மாத்தறை பிரதேசத்தில் 12 வயது சிறுமியொருவர் தனது சகோதரிகளின் 2 கணவர்களினால் பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உள்ளாகியுள்ள நிலையில் ஒருவர் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளதாக மாத்தளை போலீசார் தெரிவித்தனர். சம்பவம் தொடர்பில் தெரிய வருவதாவது, தந்தையின் மூலம் மனைவிக்கு பிறந்த 2 சகோதரிகளின் கணவர்களினால் 12 வயது சிறுமியொருவர் பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உள்ளாகியுள்ளதாக மாத்தளை போலீஸ் நிலையத்துக்கு முறைப்பாடு கிடைத்துள்ளது. இதையடுத்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் இந்த சிறுமி தனது சகோதரிகளின் 2 கணவர்களினால் 12 தடவைகள் பாலியல் துஷ்பிரயோகங்களுக்கு உள்ளாகியுள்ளதாக தெரிய வந்துள்ளது. இதையடுத்து சந்தேக நபர்களான சிறுமியின் 2 சகோதரிகளின் கணவர்களில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் மற்றவர் பிரதேசத்தை விட்டு தப்பி சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபரை மாத்தளை நீதிமன்றில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உள்ளான சிறுமி மருத்துவ பரிசோதனைக்காக மாத்தளை பொது வைத்தியசாலைக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். திலாபம் டிப்போவுக்கு சொந்தமான பஸ்ஸும் தீமேந்து ஏற்றி சென்ற லொரியும் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் 35 பேர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக மாதம்பி போலீசார் தெரிவித்தனர். 2024ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதற்கு தேர்தல்கள் ஆணைக்குழுவின் உறுப்பினர்களுக்கு இடைக்கால தடை உத்தரவு பிறப்பிக்குமாறு கோரி சமீந்திர தயான் லினவ என்பவர் உயர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ள மனு குறித்து அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது. மேற்படி மனுவை தாக்கல் செய்வதன் மூலம் இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் அரசியலமைப்பின் பிரிவு 12, 82, 3, 4, 118 மற்றும் 125 ஆகிய பிரிவுடன் வாசிக்கப்பட வேண்டிய 126 படி அரசியலமைப்பின் 19வது திருத்தத்தின் 3ஆம் பிரிவின் ஊடாக திருத்தப்பட்ட பிரிவு 30ஐ வியாக்கியானம் செய்யக்கூடாது என குறித்த மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கமைய ஜனாதிபதியின் பதவிக்காலம் 6 ஆண்டுகள் என்பதை கருத்தில் கொண்டு தேர்தல்கள் ஆணைக்குழு அடுத்த ஜனாதிபதி தேர்தலை நடத்த வேண்டும் என்பதால் உயர் நீதிமன்றத்தினால் இது குறித்த இறுதி தீர்ப்பு அறிவிக்கப்படும் வரையில் 2024ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதற்கான மேலதிக பணிகள் முன்னெடுக்கப்படுவதை தடுப்பதற்கு தேர்தல் ஆணைக்குழு உறுப்பினர்களுக்கு இடைக்கால தடை உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என மனுதாரர் தரப்பு குறித்த மனுவில் கோரியுள்ளது. இந்த மனுவை உயர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்வதற்கு முன்னர் மனுதாரர் தன்னிடமோ அல்லது தனது சட்டத்தரணிகளுடன் கலந்தாலோசிக்கவோ ஆலோசனை பெறவோ இல்லை என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். மேலும் ஜனாதிபதியின் பதவிக்காலம் 5 வருடங்கள் என்பதோடு 2024ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதற்கு தேர்தல் ஆணைக்குழு நடவடிக்கை எடுத்திருப்பது சரியானது என்பதே தனது உறுதியான நிலைப்பாடு என்பதையும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அறிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் மற்றும் கிளிநொச்சி மாவட்ட 10 அரசு அதிபர்களுக்கு பிரதமர் தினேஷ் குணவர்த்தனவினால் நேற்று நியமன கடிதம் வழங்கி வைக்கப்பட்டது. யாழ்ப்பாணம் மற்றும் கிளிநொச்சி மாவட்ட கடமை நிறைவேற்று அரசு அதிபர்களாக இருந்த பிரதீபன் மற்றும் முரளிதரன் ஆகிய இருவருக்குமே முழுநேர 10 அரசு அதிபராக பணியாற்ற அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. இதையடுத்து குறித்த நியமனம் வழங்கப்பட்ட நிலையில் இருவரும் இன்று மாவட்ட செயலகங்களில் தமது கடமைகளை பொறுப்பேற்பர் என தெரிவிக்கப்படுகிறது. நாட்டில் 5 லட்சத்துக்கு மேற்பட்டோர் போதைப் பொருட்களுக்கு அடிமையாகியுள்ளதாக போலீஸ் மாதிபர் தேசபந்து தென்னகோன் தெரிவித்துள்ளார். யுக்திய நடவடிக்கையின் 6 மாத கால முன்னேற்றம் மற்றும் 2ஆம் கட்ட நடவடிக்கை குறித்து ஊடகவியலாளர்களுக்கு அறிவிப்பதற்காக இடம்பெற்ற கூட்டத்தின் போதே போலீஸ் மாதிபர் இவ்வாறு தெரிவித்தார். போலீஸ் மாதிபர் தேசபந்து தென்னகோன் மேலும் தெரிவிக்கையில், பல்வேறு பிரதேசங்களுக்கு போதைப் பொருட்களை விநியோகிப்பதாக கூறப்படும் 5979 பேரில் இதுவரை 5449 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். சுற்றிவளைப்பு நடவடிக்கைகளின் போது கைப்பற்றப்பட்ட போதைப் பொருட்களின் மொத்த பெறுமதி சுமார் 1975 மில்லியன் ரூபாவாகும். யுக்தி
நடத்திய நடவடிக்கையின் போது போதைப்பொருள் தொடர்பில் இதுவரை 1,52,072 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் அவர்களில் 5,448 பேர் மேலதிக விசாரணைகளுக்காக போலீஸ் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார். இத்துடன் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும்